12 பொண்டாட்டியா இந்த ஃபோர்ட்ல வாழ்ந்தவருக்கு. செகண்ட் கிளாஸ்ல நாங்க இப்படி தான் டிராவல் பண்ணிட்டு இருப்போம். இது நம்ம ஆல் இந்தியா பயணத்தோட எபிசோட் 45. நம்ம இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணாத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு திறமக்கார ராஜாவோட ஃபோர்ட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இந்த இடத்தோட பேர் அமர் ஃபோர்ட். லைக் நான் கேள்விப்பட்ட ஒருத்தர் சொல்றது பார்த்தீங்கன்னா ஏதோ 12 வைஃப்ஸ் இருந்து தான் இந்த ராஜாக்கு இங்கே இருந்தவருக்கு. ஆமாம்பா, கூகுளில் போட்டாலும் அதுதான் வந்தது. பட் நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன், எலிஃபண்ட் வில்லேஜ் போறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்துட்டு தான் போனேன். ஏன்னா அவ்வளோ அழகா இருந்தது. ஆனால் நம்மளுக்கு தான் சனி சுத்தி அடிக்குது. நம்ம போற டைம் பார்த்தீங்கன்னா அது க்ளோசிங் டைமா 5:30 க்ளோஸ் பண்ணிடுவோன்னு போட்டுருந்தாங்க. சரி வந்துட்டோம், வெளியில சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம்னு நினச்சிட்டோம். அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா பசங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. பெண்களுக்கு தான் எங்கே போனாலும் எல்லா பொருட்களும் இருக்குது. சம்யுக்கும் வந்து இந்த மேக்னெட் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால அவளுக்கு இது மேக்னெட்டை வாங்கிட்டு நைட்டு கொஞ்சமாக ஆசைப்பட்ட சிக்கனை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இன்னைக்கு இப்படி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் ஜெய்ப்பூர்லேருந்து ஆக்ராக்கு. உங்களுக்கு இடம் கிடைக்கல, பட் எப்படியோ சம்யுக்கு இடத்த பிடிச்சி கொடுத்துட்டோம். வீடியோலாம் பார்த்து நாங்கள் உங்க கூட ட்ராவல் பண்ணணும்லாம் ஆசைப்படுறேன்னு சொல்கிறீங்க. பட் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆசைப்படுறீங்களா இன்னும் யோசிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் ஆக்ராவில் சந்திக்கலாம் எல்லாரையும். ஆல் இந்தியா சீரிஸை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.